காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. அச்சு அலசல் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைபவர் திரு ஜெகதீஸ்வரன் தட்சிணாமூர்த்தி அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நேர்களே, உங்களையும் மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். செல்வி ஜெயலலிதாவுடைய 69வது பிறந்த நாள். யார் நினைத்திருப்போம் கடந்த ஆண்டு இந்த நாளில் செல்வி ஜெயலலிதா அடுத்த ஆண்டு பிறந்த நாளை கொண்டாட இருக்க மாட்டார் அப்படின்னு. அவருடைய மரணம் எத்தனை பெரிய அரசியல் மாற்றங்களுக்கு, அரசியல் குழப்பங்களுக்கு வித்திட்டு சென்றிருக்கிறது. செல்வி ஜெயலலிதா தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார், எனது குடும்பத்தில் யாரும் 60 வயதை கடக்கலை, என்னுடைய தாய் கடக்கலை, என்னுடைய தந்தையார் நான் குழந்தையா இருக்கும் போதே இந்த உலகத்தை விட்டுட்டு போயிட்டார், என்னுடைய சகோதரர் ரொம்ப இளம் வயதிலேயே இறந்து விட்டார், எனக்குத்தான் என்னுடைய குடும்பத்திலேயே 60 வயது கடந்து வாழக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னு செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த 60 வயதை தாண்டி கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் கூடுதல் அவகாசமாகவே நான் கருதுறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த கூடுதல் அவகாசம் வெறும் 8 ஆண்டுகள் என்று இறைவன் நினைத்திருக்கின்றான். இன்று செல்வி ஜெயலலிதா நம்மிடையே இல்லை. தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் மற்றும் பல்வேறு பிரிவினர் என்று செல்வி ஜெயலலிதாவுடைய 69வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். பல்வேறு அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில தான் இந்த ஒரு நாளை தமிழ்நாடு எதிர்கொள்கிறது. அதிமுகவிலேயே பல்வேறு மாற்றங்கள், திருப்பங்கள், குழப்பங்கள். இன்று அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக திரு டிடிவி தினகரன் பொறுப்பேற்றிருக்கிறார். நேற்று அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக தன்னுடைய அலுவலகத்தில் பொறுப்பேற்றிருக்கிறார் திரு டிடிவி தினகரன். பல்வேறு முக்கியமான விமர்சனங்களை அவர் எதிர்கொள்கிறார், பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறார். முக்கியமாக அவர் முன்னாடி இருக்கக்கூடிய விமர்சனம் குடும்ப ஆதிக்கம் அப்படிங்கிறது. அதுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பதில், எந்த குடும்பமும் அதிமுகவில் ஆதிக்கம் செலுத்த முடியாது அப்படிங்கிறார். அதற்கும் விமர்சனங்கள் எழுவதாக பார்க்குறோம். சிலர் அதை நகைமுறைனா பார்க்குறாங்க. நிறைய சவால்களை அவர் எதிர்நோக்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலேருந்து பிரிந்து சென்றவங்களை மீண்டும் அரவணைக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாரு. அவர் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்ன சில முக்கியமான தகவல்களை முதல்ல பார்த்துருவோம், பிறகு அலசுவோம். திரு தினகரன் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அவர் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களில் குறிப்பிட்டு சொல்லணும்னா குடும்ப ஆதிக்கம் இருக்காது அப்படிங்கிறாரு. அதில் விமர்சகர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, திடீர்னு ஒரு நாள் துணை பொதுச் செயலாளராக சேர்க்கப்படுறாரு, அதுக்கு முந்தைய நாள் தான் கட்சியிலேயே மீண்டும் சேர்க்கப்படுறாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு நிறைய சவால்கள் எதிர்கொள்றாரு. திரு டிடிவி தினகரன் பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிப்பிட்ட சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது 1.5 கோடி தொண்டர்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சி. இதில் எந்த ஒரு தனிநபரோ எந்த ஒரு குடும்பமோ என்றைக்குமே தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தியதும் இல்லை, வருங்காலத்தில் செலுத்த நாங்கள் விடமாட்டோம் என்பதை தயவு செய்து நீங்கள் இந்த நேரத்தில் நான் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தாய் கழகம். இதில் சிலர் வழி தவறி சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயம் மீண்டும் தாய் கழகத்தை தேடி வருவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். திரு ஜெகதீஸ்வரன், உங்களுடைய முதற்கட்ட பார்வை இந்த வாரத்தில். நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள். வாழ்த்துக்களோட ஜெயலலிதா அவர்கள் பற்றி குறிப்பிடும்போது 2 விஷயங்கள் எனக்கு நினைவுக்கு ஒரு உடனடியாக வருவது பார்த்தீங்கன்னா, ஒன்று தொட்டில் குழந்தை திட்டம், ரொம்ப ஃபேமஸான. அதாவது சில கை குழந்தைகள் வந்து அனாதை குழந்தைகளாக இல்லாமல் அவங்களும் நல்ல விதத்தில் வளர்க்கப்படணும். அது மாதிரி மழைநீர் சேகரிப்பு வந்து ரொம்ப, அதாவது வரலாறு தாண்டி வாழக்கூடிய 2 திட்டங்கள், லெகசி அப்படின்னு பார்க்கும்போது நான் 2 திட்டங்களை குறிப்பாக பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஜெயலலிதா அவருடைய மறை வந்து மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு எல்லா கட்சிகளிலும் ஒரு தலைவர் இறந்து போகும்போது ஒரு வெற்றிடம் வரும். அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கொஞ்ச நாட்கள் ஆட்கள் வருவாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஜெயலலிதா விட்டு சென்ற அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு யாராவது வருவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய பர்சனாலிட்டி. அதனால அந்த மாதிரியான ஒரு வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஆட்கள் வருவாங்களா அப்படிங்கிறத நான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தோடு தான் பார்க்குறேன், அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது இந்த கேள்வி நிச்சயமாக எழுந்திருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் அது எம்ஜிஆருடைய வெற்றிடத்தை இவர்கள் ஸ்லோவாக வந்து கண்டிப்பாக நிரப்புனாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம்.
நீங்கள் இன்னைக்கு கேட்கும்பொழுது இன்னைக்கு நிறைய அரசியல் குழப்பங்களுக்கு நம்ம யாருமே நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்பார்த்திருக்க மாட்டோம். மே மாதம் தேர்தல் நடந்துச்சு, அதற்கு பிறகு 2 முதலமைச்சர் 3வது முதலமைச்சரை நோக்கி போவோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு. ஆனா இந்த மேண்டேட் அப்படிங்கிறது செல்வி ஜெயலலிதா தலைமைக்கு மட்டுமே முழுமையா கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மேண்டேட். நிச்சயமா கொடுத்திருக்க ஒரு மேண்டேட் தான். அப்படி பார்க்கும் பொழுது இவர் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வந்தார். அதற்கு பிறகு பல குழப்பங்களுக்கு பிறகு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இடையில திருமதி சசிகலா சட்டமன்ற குழு தலைவராக முதலமைச்சராக வருவாங்களாங்கிற ஒரு கேள்வியும் அது மாதிரியான முயற்சிகள் ஏற்பட்டது. அதை தாண்டி இன்னைக்கு வந்து இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி சட்டமன்ற குழு தலைவராக ஜெயலலிதா சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பே அவர் பொதுச் செயலாளர் ஆன நாட்கள் இருந்து சில எம்எல்ஏஸ் அமைச்சர்ஸை ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சாங்க, இவர் தான் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும், அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும். இப்போ இவர் தினகரன் அவர்களுக்கும் அதே மாதிரியான சில வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்குங்கிறது தான் பயமா இருக்கு எல்லாருக்கும். நிலக்கோட்டை எம்எல்ஏ வந்து அடுத்த முதலமைச்சராக ஆக வேண்டும் அவர் ஓப்பனாக சொல்றாரு. இப்போ நாளைக்கு இது வந்து அடுத்த லெவலில் அமைச்சர்கள் எல்லாரும் மாறி மாறி வரும்போது இவர்களும் பேச ஆரம்பிப்பார்களோ என்கிற ஒரு பயம் வருகிறது. நீங்க சொன்ன மாதிரி குடும்ப ஆதிக்கம் இருக்காது அப்படிங்கிற மிகப்பெரிய நகைமுறையாக தான் பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் கேட்கப்படும் வைக்கும் முக்கியமான கேள்வி, 2011 கட்சியை விட்டு நீக்கியவர்கள் இன்னைக்கு வந்து ஒரே நாள் கட்சியில சேர்ந்து அடுத்த நிமிடமே துணை பொதுச் செயலாளராக ஆக முடியுமா அப்படிங்கிறது அந்த அடிப்படையான கேள்வி. இவர் வந்து சொல்லலாம், வரலாறு நிறைய சொல்ல, நான் வந்து அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து கட்சியுடைய பொருளாளரா செல்வி ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர், அமைப்பு செயலாளராக இருந்திருக்கிறேன், எம்பியா நீண்ட காலம் பணியாற்றி இருக்கிறேன். சோ திடீர்னு வரல, எனக்கு வந்து ஒரு பாரம்பரியமும் அனுபவமும் செல்வி ஜெயலலிதாவால் அங்கீகரிக்கப்பட்ட நிலைகளும் இருக்கு அப்படிங்கிற. நிச்சயமாங்க அந்த பாரம்பரியம் இருந்தாலும் இப்ப மிகப்பெரிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சசிகலா அவர்களுக்கே தொண்டர்களோட ஏற்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. 1.5 கோடி தொண்டர்கள் நீங்க சொல்ற மாதிரி சசிகலா அவர்கள் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் சரி, இல்ல வந்து பொதுச்செயலாளர் தேர்ந்ததும் சரி, பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்தாங்க, கட்சிக்குள்ள ஏற்பு இருந்து நம்ம பார்த்தோம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா தொண்டர்கள் மத்தியில ஏற்பு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஓபிஎஸ் அணிக்கு பின்னாடி நிறைய மனிதர்கள் தொண்டர்கள் போறதும், இன்னைக்கு தீபா மாதிரியான மனிதர்களுக்கு பின்னாடி நிறைய மனிதர்கள் தொண்டர்கள் போறதும் இன்னைக்கு நடந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தொண்டர்கள் அந்த கிரெடிபிலிட்டியில் இருக்கக்கூடிய கேள்விகள், சவால்கள், சிக்கல்கள் தான் இதை நோக்கி மாற்றுது. ஏன்னா ஆமா, ஏன்னா நம்ம அரசியலே பல நேரங்கள்ல ஒரு நேர்மறையான அரசியல், எதிர்மறையான அரசியல் பார்த்தா, நீங்க ஏன் திமுக ஓட்டு போட்டீங்கன்னா அதிமுக மேல ஒரு கோபம், ஏன் அதிமுக ஓட்டு போனா திமுக மேல கோபம். அப்படி இப்போ இன்னைக்கு நடக்கிறீங்கன்னா சசிகலா மீது உள்ள கோபம் வந்து தீபா அவர்களுக்கு வந்து ஒரு அறுவடை செய்வதற்கான விஷயமா இருந்தது. எப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் இந்த களத்திற்கு அவரும் வந்து ஒரு ஆன்டி சசிகலாங்கிற மூட் எடுக்கும்பொழுது அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. முழுக்க இது வந்து நான் ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி நாங்க போறோம்னு சொல்றாங்க. தீபா அவர்கள் முதற்கொண்டு நானும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறேங்கிறாங்க. நாங்கள் இருவரும் சேர்ந்து இரு கரங்களாக செயல்படுவோம் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ சசிகலா அவர்களுக்கே அந்த ஏற்பு இல்லாத போது இன்னைக்கு சசிகலா அவர்கள் குடும்பத்திலிருந்தே மறுபடியும் ஒருவர் துணை பொதுச் செயலாளர் ஆகிறதும் அது அந்த ஏற்பு இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் பார்க்கிறேன் நான். திரு தினகரன் வந்து கட்சியை விட்டு போனவங்க, திசை மாறி போனவங்க மீண்டும் வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு பிளவு அப்படிங்கிறது மேலும் வலுப்பெறக்கூடிய ஒரு பிளவா இருக்குமா, இல்லை ஏதோ ஒரு கட்டத்தில் சூனர் ஆர் லேட்டர் மீண்டும் பிரிந்து போனவங்க இணைந்து ஒரு குடையின் கீழே செயல்படுறதுக்கான சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதற்கான தேவை அவர் இருக்கிறத பார்க்கிறார். ஒன்று இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 136 பேர் இருந்தாங்க மொத்தமா. இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிறு குறைஞ்சிருச்சு. இப்போ 122 பேர் தான் எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு வாக்களித்திருக்காங்க. அப்போ இதுல ஒரு 5 பேர் வந்து வேற அணிக்கு வந்தாங்க, ஓபிஎஸ் அணிக்கோ இல்லை வந்து நாங்கள் நடுநிலைமையாக இருக்கும், யாருக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. அடுத்து ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மாதிரி ஏதாவது விஷயம் வரும்பொழுது இந்த 5 பேரை தக்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் தான். அது எந்த 5 பேர் ஆனாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கிட்டத்தட்ட அது ஒரு வேஃபர் தின் மெஜாரிட்டி, ரொம்ப வேஃபர் தின் மெஜாரிட்டி தான். அப்படிப்பட்ட சூழல்ல நம்ம அதனாலதான் நீங்க ரொம்ப கவனமா பாத்தீங்கன்னா, இப்போ 11 ஓபிஎஸ் அணியில இருக்கிற அந்த 11 பேருமே கூட அந்த 11 பேர் 2 பேர் தான் கட்சியோடு நீக்கியிருக்காங்க. முதல்ல பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்களையும் மாஃபை பாண்டியராஜன் அவர்களையும் கட்சியோடு நீக்கல. இவர்கள் வந்து சிறைக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் தான் நீக்கிட்டு போனாங்க. மற்ற 9 பேர் இன்னைக்கு இருக்காங்க, நீக்கி இருக்கிறாங்க. அவங்களையும் கூட அசம்பிளி செக்ரட்டரியேட்ல இவங்க வந்து அதிமுக உறுப்பினர்கள் சொல்ல போறாங்களா? இல்ல இப்போ ஒரு 11 பேர் மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல, அவங்க மீது நடவடிக்கை இருக்குமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. ஒருவேளை நடவடிக்கை எடுக்கப்படுமானா, கட்சி தாவல் தடை சட்டம் நோக்கி போகுமானா, அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலை கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சோ அந்த ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ்ல இந்த திரு டிடிவி தினகரன், சசிகலா தலைமையிலான இந்த ஒரு அமைப்புங்கிறது இருக்காங்கிற கேள்வி இருக்கு. நிச்சயம் அதாங்க. அதுல நீங்க இப்போ அந்த 11 தொகுதியில மறுதேர்தல், அதாவது இந்த கட்சி தாவல் தடை சட்டமே இவங்க என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, இவங்க வேறு கட்சிக்கு ஓட்டு போடல. அதாவது அதிமுக இருக்கிற 2 ஃபேக்ஷன் தான் இது தவிர இப்போ இவர்கள் மாறி வந்து திமுக ஓட்டு போட்டாங்க, இல்லை காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை அப்ளை பண்ண வேண்டிய சபாநாயகர் தான், அவருடைய முழு பொறுப்பு.
அப்ப அவரே வந்து இல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா அவர் ஒரு அதிமுக நிர்வாகி தான், அதிமுக இருக்கிறவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு கூட இவங்க யோசிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மறுதேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்காங்க, நிலைமையில் இருக்காங்கன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு அசாதாரண சூழ்நிலை. நம்ம நிறைய இடங்கள்ல வந்து எம்எல்ஏ சொந்த தொகுதிக்குள்ள போக முடியலங்கிறாங்க, மக்கள் முற்றுகையிட்டாங்க, நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இன்னொரு 12 தொகுதியில தேர்தலா ஆக்கி நகரை சேர்த்து 12 தொகுதியில தேர்தல் வேணுமா அப்படிங்கறத அவங்க நிச்சயமா விரும்ப மாட்டாங்க. அப்படி இல்லாம இவங்க எல்லாத்தையும் நம்ம ஏன் சமாதான முயற்சி பண்ணி திரும்பிய உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறத நோக்கி தினகரன் அவர்கள் இப்ப காய் நகரத்தில் மீதி ஒரு 11 பேர்ல திரு பன்னீர்செல்வம் மற்றும் திரு பாண்டியராஜன் மேலதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 11 பேர் மேல நடவடிக்கை இருக்குமாங்கிற கேள்விக்கு முன்னாடி கட்சி தாவல் தடை சட்டம் திரு பன்னீர்செல்வம் மீதும் திரு பாண்டியராஜன் மீது பாயுமா அப்படிங்கறதே கேள்விக்குரிய. அதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு கூட தெரியல. அந்த முடிவை அதிமுக முன்னெடுக்குமா, சபாநாயகர் முன்னெடுப்பாரா அப்படின்னு தெரியல. இல்லைங்க, இப்போ அதுலயே இப்போ இவர்கள் இருவரும் வந்து அதிமுக உறுப்பினர் இல்லைன்னு அதிமுக உறுப்பினர் பொறுப்புல வந்து நீக்கிட்டாங்க. இப்போ கட்சித்தாவல் தடை சட்டம் எப்போ அப்ளை ஆகும்னா இந்த கட்சியில இருந்துகிட்டு நீங்க வந்து வேற கட்சிக்கு ஓட்டு போட்டதான். இப்போ நீங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை அவங்க மேல அப்ளை பண்ண முடியுமான்னு ஒரு கேள்விக்குறி எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்க மேபி இப்போ சுயேட்சை எம்எல்ஏ மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதாவது சசிகலா அவர்கள் தற்காலிக பொதுச் செயலாளராக இருந்து இவர்கள் செய்தது சரி அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல பெண்டிங்ல இருக்கு. இப்போ தேர்தல் ஆணையத்தில் வந்து இல்ல அவங்களோட நியமனமே செல்லாதுன்னு ஆயிட்டா இன்னைக்கு பல்வேறு பேக் டு ஸ்கொயர் ஒன்ங்கிற மாதிரி முதல்ல இருந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ற மாதிரியான விஷயம், பல புதிய குழப்பங்கள் வாய்ப்பு இருக்கிறது. எக்ஸ்பெக்டட் குவார்ட்டர்ல இருந்து சசிகலா தலைமையிலான அதிமுகவுக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது. சசிகலாவுக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் திரு தினகரனுக்கு எதிர்ப்பு வந்திருக்கு. திரு தீபக் செல்வி ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா தொடக்கத்திலிருந்தே சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க அண்ணன் மகன் தீபக் சசிகலாவை தொடர்ந்து ஆதரித்து வந்தார். திரு டிடிவி தினகரன் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக நேற்று தலைமையகத்துக்கு வந்து பொறுப்பேற்றிருக்கிற நிலையில அவருடைய தலைமையை ஏற்க மாட்டோம், யாரும் ஏற்க மாட்டார்கள், அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு புதுசா சில விஷயங்களை சொல்றார். சசிகலாவை பொதுச் செயலாளராக ஏற்கலாம், அவர் வந்து செல்வி ஜெயலலிதாவுக்கு அடுத்த நிலையில நான் பார்க்கிறேன். துணை பொதுச் செயலாளரா திரு தினகரனை யாரும் ஏற்க மாட்டாங்க, நான் ஏற்க முடியாது, அவருக்கு தகுதி இல்லைன்னு கருதுறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கேள்வி வரும்போது திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்துட்டு போட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் நீண்ட கால அமைச்சராக இருந்திருக்கிறார். அப்ப துணை பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா நீங்களா அப்படின்னா எனக்கு அரசியல் ஆர்வம் இல்லை, திரு பன்னீர்செல்வம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு புது காம்பினேஷனை அவர் ஒர்க் அவுட் பண்ணி சொல்றார். இந்த ரிவோல்ட்டை எப்படி பார்க்கலாம்? இதை ரிவோல்ட்னு முதல்ல பார்க்கலாமா? அதாவது முதல்ல அவருக்கு அரசியல் ஆர்வம் இல்லைங்கிற தாண்டி அரசியல் புரிதலும் குறைவா இருக்கு. ஏன்னா இப்போ இவருடைய வாதம் படி சசிகலா அவர்களை நான் பொதுச் செயலாளரை ஏத்துக்கிறேன் அப்படின்னா பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவுகளுக்கு நம்ம கட்டுப்படணும். அவர் வந்து இல்ல அவங்கள பொதுச் செயலாளர் ஏத்துக்கிறேன், நான் அவர் எடுக்கிற முடிவுகளுக்கு கட்டுப்பட மாட்டேன்னா நான் இதுல என்ன குழப்பமா இருக்குன்னா, ஒருவேளை இப்போ தினகரன் சொல்ற மாதிரி குடும்ப ஆதிக்கம் இருக்காதுன்னு பார்க்கும் பொழுது இப்போ குடும்பத்துக்குள்ளே நிறைய சச்சரவுகள்னால தீபக் வர்றாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. ஏன்னா தீபக் அவர்களும் சசிகலா அவர்களையும் சசிகலாவுடைய கணவர் நடராஜன் அவர்களும் வந்து கட்சியில் இருக்கலாம், இதில் இருக்கலாம். அவர் 2 பேரும் எனக்கு வந்து ஒரு அத்தை மாமா மாதிரி அப்படிங்கிறலாம் பல இடங்களில் பதிவு பண்றார். அப்படி பார்க்கும் பொழுது இது ஒருவேளை தினகரன் அதே மாதிரி வெங்கடேஷ் அவர்களுடைய வளர்ச்சி அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை இப்போ இது சரியில்லை, நம்ம வேற ஆட்கள் வரணும்னு அவர்கள் குடும்பத்துக்குள்ளேயே இது குடும்பத்துக்குள் சண்டை ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிறத நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இது அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டு இருக்காங்க, நம்ம பழைய ஜென்ரேஷன் ஆட்கள் வந்து நம்ம பின்தங்கி இருக்கிறோமோ அப்படிங்கிறது தான் பார்க்க தோணுது. அதை தீபக் இவங்க பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா முதல்ல தீபக் அவர்கள் வந்து நான் முதல்ல தீபா செய்யறது கூட தவறு, அவர்கள் வந்து நான் எப்பயுமே அத்தை கூட இருந்தேன், நான் ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவர், நான் சசிகலா அவர்களையும் அத்தையாக தான் பார்த்து கொண்டிருக்கேன்னு சொன்னவர் இன்னைக்கு திடீர்னு ரிவால்ட் ஆகிறாருன்னு பார்க்கும்பொழுது பின்புலத்தில் இவரா பேசுறாரா இல்ல பின்புலத்தில் ஏற்கனவே எடுத்த சில விஷயங்கள் அப்படியே இருக்கிறார். திருமதி சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பொது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல வருவாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் என்னுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்கும், அவங்களோட தலைமையில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, எல்லாம் ஒன்னா இருப்போம், கட்சியை வந்து பிளந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஒரு அமிக்கபிள் ஃபார்முலாவை உருவாக்கலாம் அப்படின்னு ஒருவேளை அதை ஹிண்ட் பண்றாரோ? இல்லைங்க, அதாவது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வேற வழி இல்லாமல் சில பேரை கருத்து கேட்குற ஒரு நிலைமையில இருக்கும், அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்களோன்னு தோணுது. இன்னைக்கு நான் தீபா அவர்களே சொல்றேன், தீபா அவர்களாக இருக்கட்டும் தீபக் அவர்களாக இருக்கட்டும், நம்ம அரசியல்ல இப்போ நம்ம நிறைய எதிர்பார்க்கிறது ஒரு அரசியல் புரிதல் வேணும், அரசியல் நிறைய நிலைப்பாடுகள் வேணும், இதெல்லாம் சொல்லிட்டு வாங்க.
ஜெயலலிதா அவர்களுடைய உறவினர் அப்படிங்கிற காரணத்தினாலேயே நீங்க அரசியல்ல வந்து முன்னாடி வந்தீங்கன்னா அவர் ஜெயலலிதா அவர்கள்ட்ட இருந்தே பாடம் கத்துக்கலாம். அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்படியா உள்ள வந்தாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு முதலமைச்சர் ஆனாங்க. இன்னைக்கு என்னோட உறவினர் அவர். ஏன்னா இப்போ ஒரு பக்கம் வந்து குடும்ப ஆதிக்கத்தை நான் எதிர்க்கிறேன். ஜெயலலிதா எல்லா பிரச்சாரங்களையும் முன்னிறுத்திய ஒரு முக்கியமான விஷயங்கள்ல எனக்கு தன்னலம் கிடையாது, எனக்கு குடும்பமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய குடும்பத்தையோ இல்ல வேறு யாருடைய குடும்பத்தையோ அவங்க வந்து அங்கீகரிச்சதே கிடையாது. தான் அங்கீகரிக்கல அப்படிங்கறது தான் தன்னுடைய ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சமாவே அவங்க வலியுறுத்தி வந்தாங்க. ஆனா இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமா ரெண்டு குடும்பங்கள், ஒன்னு சசிகலா குடும்பங்கள் இருக்கட்டும் இல்ல ஜெயலலிதா அவருடைய குடும்பம்னு பார்க்கும் பொழுது தீபா அவர்கிட்டும் தீபக் அவர்கிட்டும் அவங்க எல்லாமே வந்து அந்த அவருடைய அட்வான்டேஜ் எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பாக்குறாங்க. இப்போ அந்த அட்வான்டேஜை பயன்படுத்திக்கிட்டாலும் அரசியல்ல உங்களுக்கான இடம் என்ன, உங்களுக்கு வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு ஜெயலலிதா அவருடைய முகத்தை பயன்படுத்தினா மட்டும் போதும், அதை வச்சு நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தவறாதான் பார்க்கிறேன். அந்த ஒரு வெற்றிடமும் இதுக்கான சூழலை ஏற்படுத்தி போயிருக்கு. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான நிகழ்வும் நடக்க இருக்கிறது. திருமதி தீபாவுடைய சகோதரர் செல்வி ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் இன்று கட்சி அதிகாரப்பூர்வமாக துவங்குகிறார். இந்த கட்சியுடைய பெயர், கட்சியுடைய கொடி, அதுக்கு அடுத்த கட்ட திட்டங்கள் இவற்றையெல்லாம் அவர் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறார். ஏற்கனவே சொல்லியிருந்தார், அவர் வந்து எம்ஜிஆருடைய பிறந்த நாள்ல இந்த அறிவிப்பு வழியாக ஒன்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த ஹிண்ட் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனா இல்ல நான் செல்வி ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன், அதுதான் சாலச்சிறந்த நாளா இருக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த திட்டம்படியே இன்னைக்கு அறிவிக்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. திருமதி தீபாவுடைய இல்லத்தின் வாயில்ல ஒரு கணிசமான அதிமுக தொண்டர்கள் போறாங்க. அவங்கள நோக்கிய ஒரு எதிர்பார்ப்பும் இன்னைக்கு இருப்பதை நம்மால புறக்கணிச்ச முடியுமா? இல்லைங்க, அதாவது சசிகலா அவர்கள், அதாவது ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு சசிகலா கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுதே தீபா அவர்களுடைய வீட்டு வாசல் நிறைய கூட்டம் நான் பார்த்துருக்கேன். ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தீபா அவர்களுக்கு இது தீபா அவர்கள்னால வர்ற ஆதரவா இல்லை வந்து ஆன்டி சசிகலா மோடு தான். இன்னைக்கு நிறைய ஊர்கள் வந்து பேனர் வச்சாங்க. அப்போ நிறைய ஊர்கள் டிராவல் பண்ணும்பொழுது சசிகலா அவர்களுக்கு பேனர் வச்சதை தாண்டி தீபா அவர்களுக்கு ஜே தீபா பேரவை, அவங்களே வெவ்வேறு பேர் வச்சுட்டாங்க. ஜே தீபா பேரவை, ஜே தீபா பேரவை, தீபா பேரவை, இப்போ நிறைய வச்சுக்கிட்டு அவங்களே வந்து போஸ்டர்ஸ் அடிச்சாங்க, பேனர்ஸ் வச்சாங்க. எல்லாரும் எதுக்காக நீங்க பண்றீங்க அப்படிப்பாங்க. இல்ல எங்க சசிகலா அவர்களுடைய தலைமை எங்களுக்கு பிடிக்கல, அதை எங்களுக்கு ஏற்க முடியல, எங்களோட பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்க சொல்றோம் வேற கட்சியை ஆதரிக்கிற மனநிலை இல்லாத அதிமுக தொண்டர்கள் சசிகலா தலைமையில திருப்தி கொண்டவர்கள் ஏதாவது ஒரு பக்கம் நிக்கணும் அப்படிங்கறதுனால மாவட்ட செயலாளர்கள் நாங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்கள்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்குறாங்க. இப்பெல்லாம் பார்க்கும்போது நாங்க இதை பண்றோம். ஆனா எப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய கல்லறையில வந்து ரிவால்ட் பண்ண ஆரம்பிச்சாரோ அந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஃபோக்கஸ் ஃபுல்லா மாறி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சொல்லப்போனா நீங்க ஊடகத்துல இப்போ தீபா அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் முழுக்க குறைந்து அந்த வாரம் முழுக்க ஓபிஎஸ் அவர்களுடைய இல்லத்துல தான். ஒரு பக்கம் ஓபிஎஸ் இல்லத்துல என்ன நடக்குது, இன்னொரு பக்கம் சசிகலா இல்லத்துல என்ன நடக்குது. தீபா அவர்களுடைய இல்லத்துல உண்மையில கூட்டமும் குறைஞ்சிருச்சு. அது நாட்களும் என்னன்னா சசிகலாவை எதிர்க்கிறதுக்கு தீபாவோட ஓபிஎஸ் அவர்கள் சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். திரு பன்னீர்செல்வம் லைம் லைட்ல இந்த ஒரு வாரம் போல இருந்தபோது நீங்க சொல்றது யதார்த்தமா இருந்தது. நான் இன்னைக்கு காலையிலாம் தீபாவுடைய இல்லத்தின் வாயில ஒரு கணிசமான கூட்டத்தை பார்க்க முடிந்தது. திரு பன்னீர்செல்வமும் கூட தீபாவோட இணைந்து ஒரு பொது இடத்துல செல்வி ஜெயலலிதாவுடைய நினைவகத்துல சேர்ந்துதான் பத்திரிகையாளர்களை சந்திக்க நேர்ந்தது. இருவரும் இணைந்து செயல்படுவது இருவருக்கும் பலமோ அப்படின்னு இருவரும் நினைக்க இருந்தது. இன்னைக்கு அவங்க தனி கட்சி அப்படிங்கிறாங்க. திரு பன்னீர்செல்வத்துக்கிட்ட நமது தலைமை செய்தி ஆசிரியர் உட்பட நீங்க தனி கட்சி ஆரம்பிப்பீங்களா அப்படின்னா தனி கட்சி எல்லாம் கிடையாது, அதிமுக தான். அதிமுகவுக்கு உண்மையான ஒரு லெஜிட்டிமேட் ஹேர் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப தீபா தனி கட்சி அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த கட்சியில் என்ன வரா, இல்லாட்டி இவர் அவருடைய நிலைப்பாட்டில இருந்து ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு கூட்டணி மாதிரி செயல்படுவாங்களாங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு. நிச்சயமாக இன்னைக்கு காலைல பேட்டிலாம் தந்தியில தான் பார்த்தேன். அவங்க ஒன்று வந்து மறுபடியும் கட்சியான்னு கேட்கும்போது பேரவை அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தினாங்க. நான் பேரவை தான், பேரவைக்கான பெயர், மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் சாயந்தரம் தான் சொல்லுவேன், இப்போ என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு. இன்னொன்று, அவர்கள் வந்து தீபா அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் ஜெயலலிதாவுடைய சமாதியில் சந்திக்கும் பொழுது நாங்கள் இருவரும் அதிமுக இரு கரங்களாக செயல்படுவோம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நான் அப்படி பார்க்கும் பொழுது இவர் கட்சியாக துவங்குவாரா அப்படிங்கிறதுல எனக்கு சில கேள்விக்குறிகள் இருக்கு. ஒரு அதெல்லாம் வரும்போது நிர்வாகிகள் அப்படி பேரவையுடைய யூட்டிலிட்டி என்ன, அது என்ன செய்யும் பேரவைன்னா? இல்ல பேரவை வந்து என்ன சொல்றது, ஒரு இயக்கம் மாதிரி, ஒரு மூவ்மெண்ட் மாதிரி இருக்கலாம். எப்படி அவங்க தெளிவா இருக்கிறாங்க தேர்தல் அவங்க ஒண்ணு மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அந்த சின்னம்
அந்த இரட்டை இலைங்கிற சின்னத்தை வந்து விட்டு கொடுக்குறீங்க. ஏன்னா ஏன் வந்து ஓபிஎஸ் அவர்களோ இல்லை வந்து மற்றவர்களோ அது விடக்கூடாதுன்னா அந்த சின்னம் வந்து மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு. இன்னொரு புது சின்னத்தை பதிக்கிறதுக்கு இந்த சின்னத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது. இப்போ அந்த ஒரு காரணத்தினால தான் சொல்கிறேன், இவர்கள் புதிய கட்சி ஆரம்பித்து அதற்காக புதிய ஒவ்வொரு எலெக்ஷனில் நின்று புது சின்னம் வாங்குறதுக்கு. இன்னொன்று அந்த லெகசி அவங்க நினைக்கிறத வந்து ஜெயலலிதா அவர்களுடைய கட்சி சசிகலாவுடைய பொதுச் செயலாளர் தேர்வு இல்லை ஒரு செங்குத்தான பிளவு இருக்கு அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி மீண்டும் கட்சியோட சின்னத்தை அவங்க பக்கம் கொண்டு வர விரும்புவாங்களே தவிர தனி கட்சி ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணல. நிச்சயமாக அந்த பேரவை அப்படிங்கிறது இவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக, நிர்வாகிகளை ஒன்று சேர்ப்பதற்காக, மாவட்ட அளவில் கிளைகள் அமைப்பதற்காக அதற்கு பயன்படும். நான் பார்க்கும்போது நிச்சயம் ஓபிஎஸ் அவர்களும் இவர்களும் சேர்ந்து தான் செயல்படுவாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். உடனடியாக உங்களுக்கு வரக்கூடிய அரசியல் வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல், இதுல திருமதி தீபா என்ன பண்ணுவாங்க, திரு பன்னீர்செல்வம் என்ன பண்ணுவார்? ஏன்னா ரெண்டு பேரும் இன்னைக்கு இணைஞ்சு ஏதேனும் செய்ய போறாங்களா அப்படின்னா அதுக்கான அறிகுறிகளோ அதுக்கான உத்தரவாதமான செய்திகளோ இல்லை. ஸோ ரெண்டு பேரும் ஒரு குடையின் கீழே செயல்பட போறாங்களா, இல்லை தேவை ஏற்படின் இணைந்து செயல்பட போறாங்களா, ஒத்த கருத்தோட செயல்பட போறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே கேள்விக்குள்ளாக இருக்கு. எப்படி ஆர்கே நகர் தேர்தல் இன்னும் 2-3 மாதங்கள்ல முடிஞ்சாகணும். உள்ளாட்சி தேர்தலும் வரப்போகுது. அதுல இவர் என்ன செய்ய போறார், அவர் என்ன செய்ய போறார், சேர்ந்து செய்ய போறாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு. நிச்சயமா அதுக்கு நான் இவங்க 2 பேரை தாண்டி நான் இந்த கிளாரிட்டி கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம்னு பார்க்கிறேன். இன்னைக்கு வந்து இப்போ இவங்க ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ள சசிகலா அவர்கள் நீங்க தற்காலிக பொதுச் செயலாளர் நியமனம்ங்கிற அந்த விளக்கம் கொடுத்தாங்க. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் இந்த எடப்பாடி அவர்களோட தேர்வு பொழுது அவர் நேர எலெக்ஷன் சொல்லி அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, இந்த சின்னத்தை முடக்கி வையுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த சின்னம் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிற உள்ளாட்சி தேர்தலில் கூட பெரிய பிரச்சனை இல்லை, மாநில அரசாங்கம் நடத்துறது அது கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிடும். இன்னைக்கு ஆர்கே நகர் தொகுதியில் இவர்களுக்கு இந்த சின்னம் கிடைக்குமா, அதிமுக சார்பாக தான் இவர்கள் நிற்க போகிறார்களா, யார் நின்னாலும் அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அந்த கிளாரிட்டி எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாதான் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரும்னு நான் நினைக்கிறேன். இது கிளாரிட்டி கொடுத்து அவர்களுடைய நியமனம் ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்பாக இதுல ஒரு கிளாரிட்டி வந்து ஆகணும் நான் சொல்றேன். வந்தாதான் வந்து அவங்களுக்கு என்ன இப்போ இவங்க தொடர்ந்து கிளைம் பண்றாங்க. மதுசூதனன் நான் தான் அவைத்தலைவர்னு கிளைம் பண்றாரு, ஓபிஎஸ் அவர்கள் நான் தான் பொருளாளர்னு கிளைம், யார் நீக்கிருக்காங்க தெரியாது. இப்ப அந்த பக்கம் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் நான் தான் பொருளாளர் அப்படின்னா தினகரன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அவர் பொருளாளர்னு சொல்றாரு, நீங்க தான் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், ஆமா எங்கள்கிட்ட தான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அவர்கிட்ட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கிளாரிட்டி எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாதான் மற்ற விஷயங்கள் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு இது சரியா இருக்கும் நான் பார்க்கிறேன். அப்படி கொடுத்த பிறகு இவர்கள் வந்து இதை எப்படி எடுத்துட்டு போகலாம் அடுத்த கட்டத்துக்கு அப்படிங்கிற நோக்கி போவாங்க. எல்லாருக்குமே அதான், இந்த அதிமுக அப்படிங்கிற அந்த பிராண்டை விட்டுட்டு வேற ஒரு புது பிராண்ட் ஆரம்பிக்கிறதுங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படுத்தும். இன்னொன்று தீபா அவர்களுக்கு இப்போ அரசியல் புதிது, அதாவது நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களும் வரும், நிறைய மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் வரும். இது ஏன்னா எவ்வளோ தந்திரமான சூழ்ச்சிகரான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மெல்ல தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நிறைய சவால்கள் எல்லாருக்குமே காத்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே அடுத்து ஒரு சோதனை கட்டமா ஒரு லிட்மஸ் டெஸ்டா வரப்போகுது உள்ளாட்சி தேர்தலும் ஆர்கே நகர் தேர்தலும். ரெண்டுமே வெகு தொலைவில் இல்லை. ஸோ எல்லா கட்சிகளுக்குமே இது ஒரு வாய்ப்பு, சவால். ஜெயலலிதாவுடைய லெகசிக்கு சொந்தக்காரங்களா யார தொண்டர்களும் மக்களும் அங்கீகரிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆர்கே நகர் தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் பார்க்க போறோம். விச் இஸ் நாட் வெரி ஃபார். திருமதி தீபா அவங்க திட்டமிட்டபடியே ஒரு புது அமைப்பை நீங்க அது ஒரு பேரவையாக இருக்கும். அவங்க வந்து அதிமுகவுடைய ஒரு முழுமையான அமைப்புக்கு தான் அவங்க சொந்தம் கோர நினைப்பாங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு இன்ட்ரீம் அரேஞ்ச்மெண்ட் தான் இன்னைக்கும் செய்ய போறாங்க அப்படின்னு நீங்க கருதுறீங்க. ஸோ இன்னைக்கு மாலை வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும் அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு. முதல்ல சமூக ஊடகங்கள்ல தொடங்கி அப்புறம் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பரவலா பேசப்படக்கூடிய, எல்லா இல்லங்கள்லையும் எல்லா பொதுத்தலங்கள்லையும் பேசப்படக்கூடியது செல்வி ஜெயலலிதா மரணம் பற்றிய நிறைய கேள்விகள். நீதிமன்றத்துடைய கதவுகளையும் தட்டியிருந்தது. அதில் நிறைய சர்ச்சைகள் இருக்கிறது அப்படின்னு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதில் தான் அப்பல்லோ நிர்வாகம் தமிழக அரசு ரெண்டுமே தங்களுடைய நிலைப்பாட்டை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதில் அப்பல்லோ நிர்வாகம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. புகைப்படங்கள் வீடியோ காட்சிகளை வெளியிட்டிருக்கணும் அப்படின்னு மனுதாரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் வெளியிட செல்வி ஜெயலலிதா சம்மதிக்கலை. நாங்கள் வந்து சர்வதேச அமைப்புகளில் அங்கத்தினராக இருக்கிறோம், மெடிக்கல் கவுன்சிலில் உறுப்பினராக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பேஷண்ட்டுடைய அந்தரங்கங்களை நாங்கள் வந்து மதிக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் அதை நாங்கள் வெளியிடலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்பல்லோ நிர்வாகம். இன்னொன்று, இந்த மரணம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த கார்டியாக் அரெஸ்ட்டை குறிப்பிட்டு அப்புறம் எக்மோவில் போடுறோம். நேச்சுரல் செசஷன் ஆஃப் லைஃப், அது இயல்பாக அந்த மரணம் சம்பவிக்க காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு நிலை வந்த பிறகு செஞ்சுருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமும் கூட இப்போ பல புதிய கேள்விகளுக்கும் வித்துட்ருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை.
நிச்சயமாங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டது. அவர்கள் வந்து மருத்துவமனையில் இருக்கும்போது சரி, அவர்கள் இறந்த பிறகும் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பப்பட்டது. அவர் சொல்கிற வாதத்தை நான் ஒத்துக்கிறேன். இப்போ அப்போலோ அவர்கள் சொல்லும் பொழுது, கோர்ட்டில் சமர்ப்பிக்கும் பொழுது அவர்கள் புகைப்படத்தை வெளியிடுறதை விரும்பலை. ஆனால் என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, வெளியிடுறதை விரும்பலை, ஆனால் நீங்கள் எடுக்கவே இல்லை. அதாவது அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் விரும்பலைங்கிறது ஓகே. இப்போ இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாதிரி ஒருவேளை எடுத்து வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு. எடுத்து வச்சுட்டு இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா தொடர்ச்சியாக இப்போ அவர் விரும்பாத பட்சத்துல அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சில காலங்கள் நீங்களா பெரும்பாலும் அவங்க கான்சியஸா இருந்தாங்கன்னு. அப்படி கான்சியஸா இருக்கிறவங்கள்ட்ட அவங்க விருப்பத்துக்கு மாற எப்படி படம் எடுக்க முடியும்? இல்லைங்க, அதாவது இவர்கள் டாக்டர் சொல்கிற மாதிரியே இப்போ முதல்ல ஒரு 5-6 நாள் அவங்க இம்ப்ரூவ் ஆகி வந்தாங்க. அதாவது முன்னாடி இந்த ப்ரெஸ் ரிலீஸ் February 6 நடந்த ப்ரெஸ் ரிலீஸ் பற்றி சொல்கிறேன். அடுத்த ஒரு 10 நாட்கள் தொடர்ச்சியாக செடேஷனில் இருந்தாங்க அப்படிங்கிற சொன்னாங்க. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆனாங்க, நர்சஸோட பேசினாங்க. அவங்க வந்து வந்தவங்கள்ட்ட வந்து டீ சாப்பிடுங்க, காஃபி சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க இல்லையா. நான் என்ன சொல்கிறேன், அவர்களுடைய அனுமதியிலேயே நாங்கள் புகைப்படம் எடுக்கிறோம், ஆனால் வெளியிடலை அப்படிங்கிறத சொல்லியிருந்தா இன்னைக்கு பல்வேறு சந்தேகங்களை குழப்பங்களை தீர்த்திருக்கலாம். அது அவங்க இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சம்மதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? செல்வி ஜெயலலிதா அவங்க கான்சியஸா இருந்திருக்கிற பட்சத்தில் இல்லை, இன்னைக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் சசிகலா நோக்கி எழுது, இவர்கள் அப்போலோ நோக்கி எழுது, தமிழக அரசு நோக்கி எழுது, ரிச்சர்ட் பெயில் அவங்களை நோக்கி எழுது. இதை புரிய வச்சிருக்கலாங்கிறத என்னுடைய அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கிறத புரிய வச்சுக்க முயற்சி பண்ணிருக்கலாம். ஏன்னா ஒரு ஹை ப்ரொஃபைல், நாளைக்கு எந்தவித அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத. ஏன்னா இன்னைக்கு ஒரு பாயிண்ட் பாருங்க, இன்னைக்கு அவங்க வந்து அவருடைய சொத்தையோ இல்லை உயிர் எழுதியிருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா. நிச்சயமா செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற, இப்போ நிறைய தரப்புல பேசும்போது செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ ஒரு அசம்பாவிதம் ஏதாவது நடந்தா இந்த தேவைகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி நாளைக்கு குற்றச்சாட்டு யார் மேலே எழக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் கான்ஃபிடென்ஷியலாக வச்சிருக்கலாம். இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டே வந்து அவர்கள் இறந்ததுக்கு 2 மாதம் கழிச்சு தான் நடந்தது. அந்த டைமிங் கூட நிறைய கேள்வி கேட்கப்படுது. ஏன் இப்போ நடத்துறீங்க, சசிகலா அவர்கள் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏன் நடத்துறீங்க அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள். அது மாதிரி நான் என்ன சொல்றேன், கான்ஃபிடென்ஷியலாக எடுத்து வச்சுட்டு இதை அப்போ ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் இப்போ கூட பொது வழியில் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்காவது நீங்கள் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது நான் பார்க்கிறேன். அப்புறம் நேச்சுரல் செஷன் ஆஃப் லைஃப் ஏற்பட்டிருக்கு. அவங்க கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படுது, அதுக்கப்புறம் எக்மோல போடுறாங்க. அப்புறம் மரணம் சம்பவிக்கிறத பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் செஷன் ஆஃப் லைஃப் நடந்திருக்கு. அப்படின்னா இந்த முடிவுகள்லாம் யார் எடுத்தாங்கிற கேள்வி எல்லாமும் எழுது. நிச்சயமா நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து தீவிர மாரடைப்பு வந்து டிசம்பர் 4ஆம் தேதி சாயந்தரமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் எக்மோல போகிறாங்க அப்படிங்கும் பொழுதே வந்து அவர்கள் வந்து செயல் இழந்துருச்சு அப்படிங்கிறது தான். பட் ஸ்டில் நாங்கள் எந்த சான்சஸ் எடுக்க விரும்பல. என்னெல்லாம் வாய்ப்பு எக்ஸாஸ்டிங் ஆல் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னும் 24 hours கூட வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரிச்சர்ட் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், பாபு அப்ரஹாம் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக கடைசி நிமிடம் வரைக்கும் 1% வாய்ப்பு கூட இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஒரு ஸ்டேஜில் எதுவுமே முடியலை அப்படிங்கும்போது தான் இதை டிக்ளேர் பண்ண வேண்டிய, ஏன்னா டிக்ளேர் டெத் அட் 11:30 போது வேற வழி இல்லாமல் நான் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நிறைய கேள்விகள் தொடர்ச்சியாக எழுந்துட்டு இருக்கு. மருத்துவ ரீதியாக விளக்கங்கள் வந்துட்டு இருக்கு, நீதிமன்றத்தில் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த கேள்விகள், இந்த சர்ச்சைகள் தொடர்ந்துட்டு இருக்கு. அதில் ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த ப்ரெஸ் ரிலீசஸையும் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்துட்டு இவங்களுடைய பேட்டி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய முரண்பாடுகள் இருக்குங்கிறதா பிரச்சனை பாருங்க. இதில் வந்து விசாரணை கமிஷன் ஒன்று முதலமைச்சர் அந்த பன்னீர்செல்வம் சொன்னாரு, வைக்கலாமே அப்படின்னு திரு தீபக் சொல்றாரு. திருமதி சசிகலா கூட இந்த ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றாங்க. அது நடக்க போகுதா, அது வந்து ஒரு இனிஷியேட் பண்ண போறாங்களா, யார் இனிஷியேட் பண்ண போறாங்க, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஆக இந்த ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது நீடித்துட்டு வரக்கூடிய சர்ச்சையா பார்க்கிறோம். நம்ம அப்படியே விந்திய சாத்புராக்கு மேல போய் அப்படியே மேற்க போனோம்னா, மகாராஷ்டிரத்தில் இன்னொரு முக்கியமான அரசியல் நிகழ்வு நடந்திருக்கிறது. அங்கே உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. பாஜக அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. 10 முனிசிபல் கார்பரேஷன்ல 8ல் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த ஒரு டிமானிட்டைசேஷன் நடந்த பிறகு பாஜக ஒரு சவாலான ஒரு அரசியல் சூழ்நிலையில தான் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்த நிலையில மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் ஒரு நல்ல ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இத்தனைக்கும் எல்லா கட்சிகளும் தனித்து போட்டிட்டு இருக்கிறாங்க. பாஜக சிவசேனா தனியா, காங்கிரஸ், என்சிபி, எம்என்எஸ் அப்படின்னு பல கட்சிகள் தனித்து போட்டிட்ட இந்த ஒரு காலத்துல பாஜக ஒரு நல்ல லீடு எடுத்திருக்கிறது. இதை வெறும் லோக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்ப்பதா, இல்ல மத்திய அரசு ஒரு டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு சந்தித்திருக்கக்கூடிய ஒரு தேர்தலில் மக்களுடைய நம்பிக்கையை வென்றெடுத்திருக்குன்னு பார்க்கறதா? நான் வந்து இது உள்ளாட்சி தேர்தல்னு பார்க்கும்போது, நான் இன்னும் சொல்ல சட்டமன்ற தேர்தலுக்கே வந்து அந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் தான் பிரதானமாக பேசப்படும் நினைக்கிறேன். உள்ளாட்சின்னு பார்க்கும்போது நிச்சயமாக, ஏன்னா இன்னைக்கு உள்ளாட்சியில் இருக்கிற பிரச்சனைகளை இவங்க ரொம்ப காலமாக தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க. பிஜேபி பொறுத்தவரையும் காங்கிரஸ் அரசாங்கம் அங்கே இருக்கும்போது கூட உள்ளாட்சி தேர்தல்களில் பிஜேபி வந்து தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு வராங்க. அந்த நகராட்சி தேர்தல்களில், உள்ளாட்சி தேர்தல்களில் லோக்கல் ஃபேக்டர்ஸ் தான் நான் மெயினாக பார்க்குறேன். இன்னைக்கு வந்து நகர கட்டமைப்பு, அந்த முனிசிபல் எப்படி பார்க்குறாங்க,
லோக்கல் பாடி நமக்கு தெரியும் குப்பை பிரச்சனைகள் எப்படி சரியா கையாளுறாங்களா இல்லையா, ரோடு சாலை விளக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய அவங்க பண்றாங்க. உண்மைதான். ஆனா அதே வேளையில அவங்க வந்து சின்னம் இடம்பெற நிறைய பாக்கெட்ஸ் இருக்கு, நிறைய சீட்ஸ் இருக்கு. அதுலலாம் அந்த ஒரு டிமானிட்டைசேஷன் வந்து ஒரு பெரிய படுதோல்வியா அது மேல ஒரு கோபம் கொப்பளிக்குமா இருக்குமானா அது இதுலயும் வெளிப்பட்டிருக்கும் இல்லையா? இல்ல ரொம்ப பெரிய ஃபேக்டரா இருக்காதுன்னு நான் சொல்றேன். அதாவது ஒரு மினிமல் ஃபேக்டரா ஒரு 5% இருக்கலாம். சட்டமன்ற தேர்தல் இருக்குன்னு சொல்லலாமா? அது சட்டமன்றத்தில் அவ்வளவு முழுமையா இருக்குன்னு சொல்ல முடியாது. மாநில அளவில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பிரச்சனை தான் பிரதானமா இது ஒரு ஃபேக்டரா இருக்கும். இது வந்து இப்போ நீங்க லோக்கல் பாடியில் 5% இதுல 10% 15% இருக்குமே தவிர முழுக்க டிமானிட்டைசேஷன் வச்சு தான் இது வந்து முழுக்க டிசைட் பண்ணப்படுது. அது வச்சுன்னு இல்ல, அதுல பிரதான சொல்ல மாட்டேன். அவங்க இந்த கட்சியே வந்து கீழே இறக்கி விட்டுறல, அதை வந்து இட் ஹஸ் நாட் புல் த பார்ட்டி டவுன் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் இல்லையா? டிமானிட்டைசேஷன் ஹஸ் நாட் புல் பிஜேபிஸ் ப்ராஸ்பெக்ட் டவுன். இட் ஹஸ் நாட் புல் த ப்ராஸ்பெக்ட் பிகாஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா அதோட ஃபேக்டரே வந்து ரொம்ப கம்மி நான் பார்க்கிறேன். இது அதை தாண்டி இம்மெட்டீரியல் நினைக்கிறேன் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி இவர்கள் உள்ளாட்சியில் செய்த வேலைகள் தான் இதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கும். உள்ளாட்சி பிரதிநிதிகள் சரியாக வேலைகள் செஞ்சிருப்பாங்க. இன்னொன்று ஒரு பாயிண்ட் என்னன்னா, உள்ளாட்சிகளை பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் தி கண்ட்ரி அர்பன் ஓட்டர்ஸோடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியாகிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் ரூரல் ஓட்டர்ஸ் அவங்க தான் நிறைய ஜாஸ்தி ஆகிட்டு இருக்காங்க. அர்பன் ஓட்டர்ஸ் வந்து எப்பயுமே வந்து அதை உள்ளாட்சி தேர்தலாம் ஏதோ நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர்கள் அந்த மக்களுக்கு நகர்ப்புறத்தை தாண்ட கிராம மக்களுக்கு அந்த மாதிரி மக்களுக்கு நிறைய வேலைகள் செய்திருப்பாங்க. ஒரு அர்பன் புவர் நான் சொல்றேன், அவங்களுக்கு நிறைய வேலைகள் செய்திருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் பிரதிபலிச்சிருக்குங்கிற பார்க்கிறேன். இது இப்ப கிடைச்சிருக்கிற மேண்டேட்னா இதுல அட்லீஸ்ட் ஒரு கணிசமான அளவுக்காவது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தா இது அவங்களால டேக் ஓவர் பண்ண முடியாதா, டேக் ஃபார்வர்ட் பண்ண முடியாதா? இல்லைங்க, அந்த நேரத்தில் இப்போ பிரதானமான பேசப்படி இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் போயிட்டு பாஜக அரசாங்கம் வந்து முக்கியமான காரணம் ஊழல், மிகப்பெரிய ஊழல்கள்லாம் நம்ம பார்த்தோம். வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடந்து பிஜேபி வெற்றி பெறலன்னா நம்ம அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஆனா இங்க வந்து நேஷனல் லெவல்ல யாரெல்லாம் பிளேயர்ஸா இருக்கிறாங்களோ, காங்கிரஸ் பிஜேபி இந்த மாதிரி கட்சிகள் தான் களம் காணக்கூடிய தேர்தல் அப்படிங்கும் போது அவங்களுடைய நேஷனல் ஃபேக்டர்ஸ், நேஷனல் இமேஜ் அதுக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கு தானே செய்யும். நிச்சயமா இருக்கு. நான் தான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ டிமானிட்டைசேஷன் வந்து பிராக்டிகலா ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திருக்காங்க. 100% வெற்றி அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதனால லோக்கல் பாடியில இப்ப தமிழ்நாட்டில் அவங்க ஒரு சீட்டு பிடிச்சிருவாங்க அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறத. அதுதான் நான் சொல்றேன். இப்போ இதுக்கு முழுக்க நம்ம உள்ளாட்சி பிரதிநிதிகள் இங்கே எப்படி செயல்பட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு இப்போ மழைநீர் வடிகால் பத்தி நம்ம பார்க்கிறோம். நம்ம மழை வந்துச்சு, மழைநீர் வடிகால் சரியா செயல்படல, சாக்கடை பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கு, கொசு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை தான் பிரதானப்படுத்தப்படும். டிமானிட்டேஷன் கடைசியான ஃபேக்டரா இருக்கும்னு நான் பார்க்கிறேன். ரைட். அதே போல உத்தரப்பிரதேச தேர்தல் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு லிட்மஸ் டெஸ்ட். ஆமா, உத்தரப்பிரதேசை வெல்வார் நாட்டையும் வெல்வார் அப்படின்னு ஒரு இயல்பான ஒரு அரசியல் புரிதல் இருக்கு. இந்த உத்தரப்பிரதேச தேர்தலில் இந்த ஒரு லீட் அவங்களால அங்க கொண்டு வர முடியுமா? ஏன்னா அங்க ஒரு வலுவான கூட்டணி அமைஞ்சிருக்கு, சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி. அதை விஞ்சக்கூடிய அளவுல அவங்களால அங்க வெற்றி பெற முடியுமா? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாவது வர முடியுமா பிஜேபியால அப்படிங்கிற கேள்வி எல்லாமும் எழுந்திருக்கு. நிச்சயமாக. அதாவது அகிலேஷ் அவர்களுக்கும் முலாயம் அவர்களுக்கும் சின்ன சச்சரவுகள், சண்டை பிளவுகள்லாம் வரும்போது கூட அங்க இருக்கிற மக்கள் சில பேர் பேசும்பொழுது நிச்சயமா அகிலேஷ் திரும்ப வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு வேலைகள் செஞ்சிருக்காரு. அதாவது அது வந்தா ஒரு பெரிய விஷயம் தான். சமாஜ்வாதி அரசு ஒரு ஆட்சியை கூட முழுமையா கம்ப்ளீட் பண்ணது இல்லைங்கிறதா வரலாறு. முதமுறையா செஞ்சிருக்காரு. அது ஒரு பெரிய சாதனை. நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளா இருக்கட்டும், நிறைய வந்து மாற்றம், அதாவது சிக்கல்கள் இருக்கு. ஆனா முன்னாடி இருந்ததற்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால சமாஜ்வாடியே மறுபடியும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறத நிறைய பேர் பாக்குறாங்க, அரசு விமர்சகர்கள் சொல்றாங்க. அது ஒரு புதிய நிகழ்வா இருக்கும். அது எந்த அளவுக்கு பிஜேபியால தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? தனித்து பை அண்ட் லார்ஜ் தனித்து களங்காண்றாங்க. அதுவும் இந்த தேர்தலை கடுத்து இது ஒரு மைனரான ஒரு உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய முக்கியத்துவத்தோடு தான் பார்க்க முடியும். உத்தரப்பிரதேச தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது 80 நாடாளுமன்ற தொகுதிகள், 403 சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட். அந்த முடிவுகள் ரொம்ப உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். மற்ற மாநிலங்களும் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில கோவா, பஞ்சாப் இதையும் உற்று நோக்கணும். தமிழகத்தில் பற்றி எறியக்கூடிய அரசியல் சூழ்நிலை, அதுபோல மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரி நிறைய பேசணும். இன்னைக்கு இன்னும் நிறைய அம்சங்கள் இருக்கின்றன. இன்று பாரத பிரதமர் கோயம்புத்தூர் வருகிறார். அதை மையப்படுத்தியும் சர்ச்சைகள் மேலோங்கிட்டு இருக்கு. நெடுவாசல்ல போராட்டம் அப்படின்னு நிறைய பிரதான செய்திகள் இன்று நாளேடுகளில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த நிகழ்ச்சியில் பங்குகொண்ட திரு ஜெகதீஷ் அவர்களுக்கு நன்றி மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.